Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நாம Happy Taste Budsல வீட்ல இருக்கிற ingredients வச்சே சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கோகனட் பர்ஃபி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் கோகனட் பர்ஃபி செய்யறதுக்கு ஒரு முழு தேங்காவை துருவி எடுத்துர்க்கேன். இது 250 ml கப்ல நல்லா கோபுரமா அளந்தா எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு தேங்காய் இருக்கு. இத ஒரு panல low to medium flameல ஒரு 1 minuteக்கு லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்றதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 minute ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு கப் தேங்காய்க்கு half a cup sugar கரெக்ட்டா இருக்கும். நீங்க மேக்ஸिमम இன்னொரு 2 டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அப்ப பெர்ஃபெக்ட்டாவே இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். so that sugar melt ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இது அப்படியே சாட்டே பண்ணிட்டே இருங்க. இப்போ பாத்தீங்கன்னா sugar நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம சாட்டே பண்ணிட்டே இருந்தோம் அப்படினா ஒரு லைட்டா பிசுபிசுப்பு தன்மை வரும். சோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இத நம்ம ஸ்டிர் பண்ணிட்டே இருக்க போறோம். இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த கோகனட் எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு ஸ்டிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இத பாருங்க ஒரு மாஸா வருது. சோ இதுல பிசுபிசுப்பு தன்மை இருக்கா அப்படிங்கறதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த லேசா பிசுபிசுப்பு தன்மை வந்திருக்கு. இன்னொரு few seconds வச்சிட்டு இத ஆஃப் பண்ணோம் அப்படினா நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கினஸ் நீங்க வந்து அந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அச்சீவ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்க அப்படினா நமக்கு பர்ஃபி ஹார்ட் ஆயிடும். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணி நம்ம செட் பண்ணோம் அப்படினா பர்ஃபி வந்து நமக்கு சாஃப்ட்டா கிடைக்கும். So I think this is the right stage. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். A little drizzle of cardamom powder. இந்த flavor பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. So இதையும் mix பண்ணி விட்டுடலாம். Any plate or tray உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு எடுத்து கீயை வந்து grease பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. So நம்ம அதுல தான் செட் பண்ண போறோம். கார்னிஷிங்க்கு roasted cashews இல்லனா pistachios நீங்க உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க அத வந்து ஆட் பண்ணிக்கலாம். இத வந்து ஒரு 1/2 hour to 45 minutes அப்படியே விட்டுடுங்க. கொஞ்சம் செட் ஆகட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா நல்லா கூல் ஆகி செட் ஆயிருக்கு. இந்த டைம்ல இத கட் பண்ணிடலாம். ரொம்ப மினிமல் ingredients வச்சு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. and especially coconut flavor பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே பிடிக்கும். so do try this recipe.
அண்ட் இது வந்து நல்லா சூவியாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.